AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. தோனி என்றால் சிஎஸ்கே, சிஎஸ்கே என்றால் தோனி என சென்னை அணியின் அங்கீகாரமாகவே இருந்தார் கேப்டன் தோனி. ஆனால் இனி அவர் கேப்டன் தோனி அல்ல. ஆம், சிஎஸ்கே கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகி உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பல அணிகள் வெற்றிக்காக பல கேப்டன்களை மாற்றிவிட்டன. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை முழுக்க தோனியை சுற்றியே அணியை கட்டமைத்து வெற்றிகரமான அணியாக உருவாக்கினர். ஆண்டுதோறும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் அணிகளின் கேப்டன்கள் கோப்பையுடன் சேர்ந்து குழு புகைப்படம் எடுப்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான குழு புகைப்படத்தில் சிஎஸ்கே கேப்டன் தோனியை காணவில்லை. அவருக்கு பதிலாக சிஎஸ்கே ஜெர்சியுடன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பதை கண்டு தோனியின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சில நிமிடங்களில் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. ஐபிஎல் தொடரின் மிகவும் வெற்றிகரமான கேப்டனாக கருதப்படும் தோனி 212 போட்டிகளில் சென்னை அணியை வழிநடத்தியுள்ளார். 128 போட்டிகளில் அணிக்கு வெற்றியை தேடி தந்துள்ளார். சிஎஸ்கே அணி 5 முறை ஐபிஎல் கோப்பையை வெல்வதற்கும் தோனியின் தலைமையே காரணம் என்பதை மறுப்பதற்கில்லை. 13 ஆண்டுகளாக சிஎஸ்கேவின் கேப்டனாக தோனி இருந்த நிலையில் திடீர் கேப்டன் மாற்றம். பெங்களூரு அணியுடன் சிஎஸ்கே அணி மோதும் முதல் போட்டியை காண டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு கூடுதல் அதிர்ச்சியாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.